ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் நொஹரா ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணுவோம். அதில் செலக்ட் ஆகிற 3 பேருக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸை வீடியோவோட லாஸ்ட்டில் தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா பக்கமுமே ரொம்ப ஹெவியாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம ஷிப்பிடனில் உள்ள ஃபஸ்ட் எபிசோடுக்குள்ளே போக போகிறோம். எடுத்தோன்னே என்னடா அங்கே ஒருத்தன் ஓடுறான், இங்கே ஒருத்தன் ஓடுறான், பார்த்த நமக்கு ஒன்றுமே புரியலைன்னு தோணும். அது யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம நரோட்டோ. அவன் கூட இன்னும் ரெண்டு பேர் வேறு ஓடுவாங்க. நமக்கு அது யாருன்னே தெரியல. நரோட்டோ வேற கத்துறான், எங்கேயோ வெடிக்குது. அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம சாக்குராவும் யமோட்டாவும். அந்த சவுண்டு கேட்ட இடத்துல போய் பார்த்தா ஒரு நியூ கேரக்டர் வந்து அங்கே இருக்குது. அது யாருன்னு இதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரிய வரும். திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்க, என்னன்னு கேட்க, சாக்குரான்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம சாசுகே. நரோட்டோவும் யமோட்டோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறம் சாசுகேட்ட எதுக்காக நீ அவன் கூட போய் ஜாயின் பண்ண, எதுக்காக அங்கே போனேன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது சாசுகே இவங்க பக்கத்துலேயே வந்துடுவான். வந்துட்டு சாசுகே ஒன்று சொல்லுவான் நரோட்டோ கிட்ட, நான் உன்னை கொல்லுட்டுமா அப்படின்னு கேட்பான். நரோட்டோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேலே உள்ள இதில் சரி கொன்னுக்கோ அப்படின்னு சொல்லிடுவான். உடனே சாசுகே கத்தி எடுத்து நரோட்டோ முதுகில் குத்த, திடீர்னு எல்லாரும் நரோட்டோவோட வயிற்றுக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா குராமா தன்னுடைய உருவத்தை காமிச்சு இந்த சீலை ரிமூவ் பண்ணுன்னு சொல்ல நரோட்டோ கையை கொண்டு போக, திடீர்னு திரும்பி பார்த்தா அங்கேயும் நம்ம சாசுகே வந்துடுவான். என்னடா நடக்குது ஒன்றுமே புரியல. எங்கே பார்த்தாலும் ஒரே சாசுகேவான்னு பார்க்கும்போது 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு அப்படியே கையை கொண்டுட்டு போக நம்ம சாசுகே வந்து அந்த குமாராவை அமுக்கிடுவான். அப்படியே அதுவும் போயிடும். இப்போ தான் நம்ம கதையோட டைட்டிலையே கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நரோட்டோ எப்படி பெரிய பையனை ஆனாலும் நம்மளுக்கு தெரியல. வாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நம்ம பார்ப்போம். பார்த்தா காட்டுக்குள்ளே ஒரு 3 பேர் எதையோ துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. இது என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிஷன் தான் இது. கிளாசிக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நரோட்டோவும் இதை மாதிரி ஒரு மிஷனாக கேட்டை வந்து பிடிச்சிட்டு வந்திருப்பான். அதே மாதிரி இப்போ யார் பண்ணுறா அப்படின்னா நம்ம கொனகமாராவுக்கு ஒரு மிஷன் நடக்குது. அப்புறம் ஹொக்ககே முன்னாடி போய் பேசிட்டு இருக்கும்போது நம்ம கொனகமாரோ சொல்லுவான், எனக்கு 6th ஹொக்ககே யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவான். யாருன்னு சுனோடே கேட்க, அது நம்ம நரோட்டோன்னு சொல்லிடுவான். அப்புறம் பார்த்தா நம்ம நரோட்டோவும் ஜிராயாவும் 3 வருஷம் கழிச்சு நம்ம லீஃப் வில்லேஜுக்கு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. இப்படி வர்றவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம கொனகமாரோட டீமும் சாக்குராவும் இன்வைட் பண்ணுறதுக்காக ரொம்ப லேட்டாக என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டாங்க. அங்கே உள்ள ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க வில்லேஜுக்குள்ளேயே போயிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க அப்படியே லீஃப் வில்லேஜுக்குள்ளே வர ஒரு பெரிய போஸ்ட் கம்பியை பார்த்து நம்ம நரோட்டோ அதில் ஏறிட்டு இத்தனை நாள் கழிச்சு நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோமே அப்படின்ட்டு அந்த வில்லேஜை ரசிச்சுக்கிட்டு இருப்பான். கீழே இறங்கி சாக்குரா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம கொனகுமாரா என்ன பண்ணுவோம், ஒரு ஜூட்ஸு பண்ணி காமிப்பான். அதை என்னால் உங்ககிட்ட காமிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. நரோட்டோ கத்துவான், நீ சரியாக பண்ணலடான்னு. சாக்குரா நரோட்டோ மூஞ்சிலேயே ஒரு குத்து போட 10 அடி தள்ளி போய் நரோட்டோ விழுந்துருவான். அப்புறம் எல்லாரும் அப்படியே சுனோடாவை பார்க்க போய்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த எபிசோடு முடியும். நம்ம கிவ் அவேவோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் எலிஜிபிள். இப்போ நம்மளோட செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, நரோட்டோ ஃபர்ஸ்ட் ரசிங்கனை யார் மேலே யூஸ் பண்ணுனா? இது ஷிப்பிடனில் உள்ள செகண்ட் எபிசோடுக்குள்ளே போகிறோம். அங்கே எல்லாருமே சுனோடேவை பார்க்க போயிட்டுருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நரோட்டோவை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு ட்ரைனிங் எப்படி போச்சுன்னு எல்லாம் கேட்டுட்டு உனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே டோர் நாக் பண்ணுற சவுண்டுலாம் கேட்கும். அது யாருன்னு பார்த்தா நம்ம சிக்குமாராவும் டெமாரியும். அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு சுனோடே நரோட்டோ கிட்டே சொல்லியிருப்பாங்க, நீ விண்டோவை ஓப்பன் பண்ணி பாரு, அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு. அது யாருன்னு நம்ம பார்க்கும்போது அதுதான் ககாசி. நரோட்டோ ககாசி கிட்ட ஒரு புக்கை கொடுத்துட்டு ககாசி சொல்லியிருப்பாங்க, டெஸ்ட்டில் பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் ககாசி போயிடுவான். அப்புறம் இவங்க 4 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது காரா வந்து சாண்ட் வில்லேஜோட காசுக்காகேவா ஆகிட்டான் அப்படின்னு டெமாரி சொல்ல, அப்படியே அந்த சீனில் காராவை காமிப்பாங்க. அப்புறம் நரோட்டோவும் சொல்லுவான், நானும் இன்னும் கொஞ்ச நாள் ஹொக்ககேவா ஆயிடுவேன் அப்படின்ட்டு சொல்லுவான். அப்புறம் காக்காசியும் ஜிராயாவும் சாண்ட் வில்லேஜோட பெரிய தலைகளும் ஒரே டாப்பிக்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா அக்காட்சிக்கிலேருந்து வந்த 2 பேரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாண்ட் வில்லேஜில் ஒரு தலை கேட்கும், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்கும். அதுக்கு இன்னொரு தலை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எப்படி இருப்பாங்கன்னா ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ஸில் ரெட் கலர் கிளவுட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட் வில்லேஜ் எல்லைக்குள்ளே யாரோ வந்துட்டாங்கன்னு இந்த தலைங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். யாருன்னு பார்த்தா அக்காட்சுக்கிலேருந்து அடுத்த 2 பேர் உள்ளே வந்துடுவாங்க. தேர்ட் கொஸ்டின்.
நரோட்டோ யூனிவர்ஸ்லேயே ஹேண்ட் சைன் யூஸ் பண்ணாத ஒரு பர்சன் யார்? அப்படியே நம்ம லீஃப் வில்லேஜுக்கு வந்தோன்னா டெஸ்ட் எழுதுறதுக்காக நரோட்டோவும் சாக்ராவும் வெயிட் பண்ண நம்ம காக்காசி வந்துடுவான். இந்த டெஸ்ட் என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெல் டெஸ்ட்டு தான். அதை பார்க்கும்போது நம்ம நரோட்டோக்கும் சாக்ரேக்கும் பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடும். அப்புறம் காக்காசி டெக்ஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிடுவான். ஆனால் இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா போட்டி ரொம்பவே கடுமையாக இருக்கும். நான் என்னோட சரிங்கனை தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கக்காசி சொல்லுவான். அப்படியே நம்ம சாண்ட் வில்லேஜோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தோன்னா அக்காட்சுக்கியில் இருக்கிற வந்த 2 பேர் வந்துடுவாங்க. அது யாருன்னு நமக்கு இன்னும் காமிக்கலை. அப்படியே லீஃப் வில்லேஜுக்கு வந்தோன்னா டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகியிருப்பாங்கல்ல, அவங்கள நம்ம சுனாடேவும் ஜிராயாவும் மறைஞ்சு நின்று பார்ப்பாங்க. டெஸ்ட் ஆரம்பிக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிலன்னா சைடில் ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவை பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். இந்த கிவ் அவேவை கொடுக்கணும்னா நம்ம ஃபேமிலி 400 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிவ் அவேல செலக்ட் ஆகிறவங்களுக்கு கீழே 5 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். இதில் செலக்ட் ஆனவங்க நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கணும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ப்ளீஸ் எல்லோரும் சேஃபாக இருங்க.